வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கிறதா பிஜேபி? போஃபர்ஸ் ஊழலை தூசி தட்டி எழுப்பும் சிபிஐ. மேற்கு வங்கத்தில் போலி வாக்காளர்கள் சேர்ப்பா? தேர்தல் ஆணையம் பிஜேபியை குற்றம் சாட்டும் மம்தா. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் சமரசம் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. போஃபர்ஸ் ஊழல் என்ற வார்த்தை எங்கோ சென்று மறைந்து விட்டது. அந்த ஊழலை தட்டி எழுப்பி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேடி எடுத்து எதற்காக இப்படி ஒரு நாடகம் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பிஜேபியை நோக்கி? எதற்காக சிபிஐ இப்படி அவசரமாக எடுத்திருக்கிறது? இதன் மூலமாக எதிர்க்கட்சிகளோட நடவடிக்கைகளை முடக்க நினைக்கிறதா பிஜேபி? உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். ராஜ் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, மரியாதைக்கு, அதாவது அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதுல சகோதரி, சிபிஐ இத மறுபடியும் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து பேசுவது சரியில்லை. சரியில்லையா? சரியில்லையா? கண்டிப்பா அது என்ன தகச்சு இல்ல, சரியில்லைன்றீங்க. அந்த வார்த்தையை மட்டும் திரும்ப ஒரு தடவை சொல்லி கேட்டேன். பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சரியில்லைங்கிறத விட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது 1986-87 காலங்களிலே நடந்த விஷயங்கள். மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1984 ஆண்டு அக்டோபர் திங்கள் 31 அவங்க அவர் தன்னுடைய மெய்காப்பாளராக சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதுவரை அரசியலில் தொடர்பில்லாமல் இருந்த மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் அரசியல்ல வாராங்க. அன்னைக்கு கூட எனக்கு நல்ல நினைவு இருக்கு. கியானி ஜெயில் சிங் நினைக்கிறேன். கியானி ஜெயில் சிங் அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய பூத உடல் அடக்கம் படுவதற்கு முன்பே புதிய பிரதமர் பதவியேற்க வேண்டும் என்கிற அந்த மரபுகளை கூட அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி செய்ய மறுத்தார். அதாவது ராஜீவ் காந்தி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய மறுத்தார். பல சர்ச்சைகள் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அன்னைக்கு மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருந்தார் என்பது என்னுடைய நினைவு சரியா இருந்தால். அப்போ இது 1986-87 நடந்ததாக சொல்லப்படுகிற சர்ச்சை. இந்த வழக்கு 1986 ஒரு 400, அதாவது 155 mm அந்த கன்ஸ் வாங்குறதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்திற்கு மொத்தம் மதிப்பீடு 1437 கோடி ரூபாய். அந்த 1437 கோடி ரூபாயில ஒரு 64 கோடி ரூபாய் கமிஷனாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு வழக்கு. அதாவது ஏதோ ஒரு கோத்ரேஜ் என்னமோன்னு சொல்லி ஒருத்தர் அவர் இத்தாலிக்காரர். அவர் தான் இந்தியாவில இருந்து அவர் இந்த மிடில் மேன், அதாவது இடைத்தரகர் வேலையை செய்ததாக வழக்கு. இன்னும் எனக்கு ஒரு என்னுடைய நினைவு சரியா இருந்தா அண்ணன் முருகையன் அவர்களுக்கும் அண்ணன் ஐயா சமரச அவர்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஆலடி அருணா அவர்கள் அதிமுகவினுடைய ராஜ்யசபா நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய உறுப்பினரா இருந்தாங்க. ராஜ்யசபா உறுப்பினரா. சரி. அப்போ அதிமுக ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த ஆலடி அருணா அவர்கள் தான் இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற மாநிலங்களவையில முதல்ல கொண்டு வந்தது. அது இந்து பத்திரிகையில திரு இந்து என் ராம் அவர்களும் லட்சுமி சுப்பிரமணியம் போன்றவர்களாம் மிகப்பெரிய ஆர்டிக்கல் எல்லாம் எழுதினாங்க. அது ஒரு பரபரப்பா வந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் இதை பெரிய விவாதமாக ஆக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய ஆலடி அருணா அவர்கள்.
அதுக்கு பிறகு முரசொலி மாறன், திரு வைகோ அவர்கள்லாம் வந்து அதுக்கு பிறகுதான் திமுக, அன்றைக்கு திமுக முரண்பட்டு இருந்தான். 1980 திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து போட்டியிட்டு 38 இடங்கள்ல 39 இடங்களை கொண்ட தமிழ்நாட்டுல வந்து 36 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. மிகப்பெரிய பிரமாண்டமான வெற்றி பெற்றாங்க. சாரி, 2 இடம் போக 37 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதுல அன்னைக்கு வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்கு, சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் தான் அதிமுக வெற்றி பெற்றது. இது பழைய வரலாறு. ஆனா 1984 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து புரூக்ளின் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போயிருந்தாங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மிக அமோகமாக வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகு மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக வந்தார்கள். அந்த காலத்துல இது நடந்ததாக சொல்லப்பட்ட பிரச்சனை. சரி, அதுக்கு பிறகு இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, 1986 87 நடந்ததாக சொல்லப்பட்டது வந்து 84 ஆட்சிக்கு வந்த ராஜீவ் காந்தி அவர்கள் 89 இந்த விஷயத்தினால காங்கிரஸ் தோற்று போனது. இந்த விஷயம் வந்து போவர்ஸ் ஊழல் என்கிற பரபரப்பான செய்தியின் காரணமாக காங்கிரஸ் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1989 அதுவரை காங்கிரஸில் இருந்த திரு வி.பி. சிங் அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர், வந்து சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியில அவர் நிதியமைச்சராக இருந்தார். நிதியமைச்சராக இருந்த வி.பி. சிங் அவர்கள் வந்து இதுல அவங்க காங்கிரஸோடு முரண்பட்டு வெளியே வந்து அவர் தலைமையில ஒரு ஆட்சியே அமைஞ்சது. அதுல மரியாதைக்குரிய மாறன் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டுல திமுக ஜெயிக்கல. ஆனாலும் கூட அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் என்கிற அடிப்படையில அவருக்கு ஒரு மந்திரி பதவி எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கத்துல. அதே இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக பிரதமராக மட்டுமில்லாமல் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் அவர் இருந்தார். அவருக்கு மேல இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ராஜீவ் காந்தி தான். அதனால இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் 1990 இது எஃப்ஐஆர் போட்டாங்க. 90 எஃப்ஐஆர் போட்டாங்க. 90 91 அந்த காலங்கள்ல தொடர்ச்சியா 99 2000 நினைக்கிறேன், அதுல வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அந்த கேஸ் ப்ராசிக்யூட் பண்ணாங்க. அதுல இடைக்காலத்துல மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் கூட சில துயர சம்பவத்துல அவர்களே கூட இல்லாமல் போய்விட்டார்கள். அது நடந்தது. இதுக்கு பிறகு என்னாச்சுன்னா சகோதரி, 2004 2005 டெல்லி ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்றாங்க. இந்த கேஸ வந்து டெல்லி ஹைகோர்ட் குவாஷ் பண்ணுது. சிபிஐ என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பிறகு ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் கழித்து அப்பீலுக்கு போறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குவாஷ் பண்ணத அந்த டைம் டிலே இருக்கு பாத்தீங்களா, அதன் காரணமாகத்தான் அந்த அப்பீல் வந்து என்னது அலோவ் ஆகல. சரி, அப்பீல் பெட்டிஷன் வந்து நாட் அலோவ்டு, ஒன்லி தி ரீசன் ஆஃப் டைம் டிலே தான். இதனால நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அமெரிக்கால வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எழுதியிருப்பதாக நம்ம ஊடகங்கள்ல பார்க்கிறோம். அமெரிக்கா உடைய உளவு, அதாவது பாதுகாப்புத்துறை அல்லது இந்த விசாரணை அமைப்பு எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கோத்ரேஜ் கூட இல்லன்னு நினைக்கிறேன். அவரு ஒட்டாவா கோத்ரேஜ் வந்து அவரு கூட இல்ல, ஆள் இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சிபிஐ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறதுனால இந்த வார்த்தைக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க. விசாரிச்சுட்டு போட்டுப்பேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தனிச்சு அதாவது உண்மை இருந்தா நான் என்ன சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல என் பாக்கெட்ல, நான் ஏன் போட்டு பயப்படணும்? இதுல ஒரு நாம வந்து இதை ஒரு செய்தியாக்கி இதை நாம வந்து பெரிய அளவுல வாழ்த்துக்குரிய பிரச்சனையாக ஆக்க வேண்டுமா என்று சொன்னால் அதுல அவசியம் இல்லைங்கிறது கேட்டீங்கன்னா, அதுல இன்னொன்னு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஷான பீரியட் இருக்கு பாருங்க, அந்த பீரியட்ல காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. அதனையும் நல்லா கவனிக்கணும். சரிங்க சார். இந்த கோஷ் ஆட்சி பாருங்க, 2005 நினைக்கிறேன், 2005-6 எஃப்ஐஆர் கோஷ் ஆனது வந்து ஏன்னா காங்கிரஸ் ரூலிங்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்போ
இதுல என்ன நடந்தது என்ன போச்சுன்னு சொல்லி எல்லாமே யூகங்களின் அடிப்படையில நாம ஒரு கட்சியை அல்லது ஒரு மறைந்த தலைவரை களங்கப்படுத்துவது வைப்பது எல்லாம் அந்த சர்ச்சைகளை நான் உண்டாக்க விரும்பல. சரிங்க, அதே நன்றி நேரத்துல அதே ஒரே ஒரு செய்தி சகோதரி, அதாவது அதே நேரத்துல சிபிஐ மாதிரி ஒரு அமைப்பு விசாரணை செய்வதில் எந்த விதமான உள்நோக்கத்தையும் நாம கற்பிச்சு அதை அரசியல் ரீதியாக திசை திருப்புவதில் எனக்கு உடம்பு. சரிங்க சார், ஓகே. முருகன் சார் இதற்கு பதில் சொல்ல வேண்டாம். ரெண்டு விஷயம் சார். சிபிஐ தன்னுடைய வேலையை செய்கிறது, அதற்கும் பிஜேபி, அதுவும் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு எதை செஞ்சாலும் அதை பிஜேபியோட ஒப்பிடுவது எந்த வகையில் நியாயம் என்பதை இரண்டாவது கேள்வியாகவும் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். அதாவது காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை இழப்பதற்கே காரணமாக இருந்த போஃபர்ஸ். இப்போ அந்த ஃபைலெல்லாம் நம்ம செல்வம் சார்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளவு ஆவணங்களையும் அவ்வளோ அனாலிசிஸ் பற்றி தூசி தட்டி எழுப்பி உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளோ ஆதாரங்களையும். உங்களோட பதில் என்ன சார்? போபாஸ் எல்லோருக்கும் வணக்கம். போபாஸ் ஊழல் சம்பந்தமாக நீங்கள் கோர்ட் அதை தள்ளுபடி பண்ணும்பொழுது, அதை ஸ்குவாஷ் பண்ணும்போது இப்ப என்ன சொன்னார் அவரு? அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதனாலதான் அந்த குவாஷ் ஆனதை நாங்க ஏத்துக்கலங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அப்ப அது மாதிரி அதே மாதிரிதான் இப்போ நாங்க சொல்றோம். இப்ப பிஜேபி ஆட்சி இருப்பதனால் இப்போ நீங்க மீண்டும் தூசி தட்டி எடுத்து அதை பிரபலமாக பெருசா பேசி காங்கிரஸ் ஊழல் மிகுந்த கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். அதான உண்மை. நீங்க போபாஸ் ஊழல்ல 64 கோடி ஊழல் செய்ததாக சொல்லி 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 அது என்ன தெரியுமா காரணம்? ராஜீவ்காந்தியினுடைய மனைவி இத்தாலியை சேர்ந்தவர். அந்த புரோக்கர் யாருன்னு நடுவுல நின்று பேரம் பேசி கொடுத்தது இத்தாலிக்காரரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ உணர்வு இருக்கு. 64 கோடி வாங்கியிருக்காருன்னா சும்மா வாங்கியிருப்பாரு, இவருக்கு ஏதாவது கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் இத்தாலி அவருக்கு மாமியார் வீடு, அதனால ஏதோ அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கு, ஏதாவது வாங்கியிருப்பாருன்னு ஒரு சந்தேகத்துல பேசப்பட்டது. அதை எப்ப தெரியுமா மக்கள் அதிகமாக நம்ப ஆரம்பித்தார்கள்? எல்லாரும் பேசும்போதெல்லாம் இல்ல, பத்திரிகை எழுதும் போது கூட இல்ல. அங்கேயே நிதி மந்திரியாக இருந்த விபி சிங், எங்க கட்சியினுடைய முக்கிய பங்கு வகித்த நீண்ட நாளே காங்கிரஸ்காரரான விபி சிங் அதை சொல்லி, அதாவது அவருக்கும் ராஜீவ்காந்திக்கும் விபி சிங்க்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டது. அது வேற காரணங்கள். ஆனாலும் அவர் என்ன சொல்லி வந்தார் வெளியில, இது ஊழல்ல ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லி வெளியில தனி கட்சி ஒன்று ஆரம்பிச்சதுனால, ஓஹோ ஏடா விபி சிங் உள்ள இருந்த நீண்ட நாளே காங்கிரஸ் தலைவர், அவர் இவருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர், பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவர், இதாவது உண்மை இருக்குமோ? ஏன்னா உள்ள இருந்து வெளியே சொல்லும் பொழுது அதை நம்புவாங்க. இப்ப நீங்க அண்ணன் தம்பி கூட சண்டை எடுத்தா தம்பி வெளியே ஆமாங்க எங்க அண்ணன் இப்படிதாங்க, அவர் தாங்க கொலை பண்ணாரு அப்படின்னு சொன்னா மற்றவங்க நம்பிடுவான் இல்லையா? அவங்களுக்குள்ள சண்டை, அது என்ன சண்டை, அது எதனாலும் இருக்கலாம். அது மாதிரிதான் விபி சிங் வெளியே சொன்னதுனால் இது ஏதோ இருக்கு என்று நம்பிய மக்கள் ராஜீவ்காந்தியை தோற்கடித்தார்கள். ராஜீவ்காந்தி இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கு பாருங்க, நிச்சயமாக அந்த டெக்னாலஜி இந்தியாவில் கொண்டு நிறைவேற்றி இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படித்த மாணவர்கள் இன்றைக்கு பிழைக்கிறார்கள், இன்றைக்கு வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றால் அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் அந்த ஒட்டுமொத்த பெருமைக்கு சொந்தக்காரர் ராஜீவ்காந்தி. ஏன்னா இது இது மாதிரி இந்த டெக்னாலஜி எல்லாம் சொன்னா அந்த வேலை செய்யறவங்க வேலை இல்லாம போயிடும். 10 பேர் வேலை செய்யற இடத்துல 5 பேருக்கு தான் வேலை கிடைக்கும், 5 பேருக்கு வேலை இல்லாம போயிடலாம் புரோபகண்டா பண்ணி அவர் கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டத்தை கம்ப்யூட்டர்ஸ்கே ஒரு பிதாமகர் அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில, ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த விளம்பரங்கள் இந்த விவாதங்களை எல்லாம் தாண்டி அந்த டெக்னாலஜி இந்தியாவில் நிலை பெற்றது. இன்னைக்கு உலகம் பூராவும் நம்முடைய மாணவர்கள் பரவி கிடக்கிறார்கள், பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறார்கள் என்றால் அந்த டெக்னாலஜி இங்க கொண்டு வந்ததுதான். அப்பவே நம்ம அதை அப்ப கொண்டு வர ஒரு 10 வருஷம் லேட்டா கொண்டு வந்து வச்சுங்க, இந்த அளவுக்கு அது வளர்ந்திருக்காது. அதனால அது ஒரு பிதாமகன், அவர் ஒரு பிதாமகன். அப்படி ஒரு தலைவரை விபி சிங் குற்றஞ்சாட்டியதனால் ஏதோ மக்கள் இருந்தாலும் இருக்குமோ, உண்மையா இருக்குமோ அப்படின்னு பறி போனது. ஒரு தண்டனை கொடுத்து விட்டார்கள். நடந்துதான் நடக்கவில்லையா என்பது யாரும் நிரூபிக்கப்படவும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை, அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அது சொன்னது மாதிரி காங்கிரஸ் ஆட்சி இருந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை நாங்க இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 25 வருஷம் கழிச்சா சார் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லனா அந்த வழக்கை சந்திக்க வேண்டியது தானே. இப்ப எதுக்கு நீங்க அத ஒரு பிரச்சனையா மாத்தீங்க கேக்குறாரு. நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணல, நீங்க தூசி தட்டி எடுத்து ஏதாவது பண்றேன்னு பண்ணுங்க, நாங்க ஒண்ணும் பயந்து ஓடல, சந்திக்க தயார்னு சவால் கொடுக்கறீங்க. நாங்க எப்படி இப்ப சிபிஐ விசாரணை நடத்தணும்னு முடிவெடுத்து விட்டால் நாங்க இல்ல நான் அத வர மாட்டானே சொல்ல முடியும்? அது அவங்க எடுக்கிற முடிவுக்கு உள்ளர்த்தம் இருக்கிறதா என்பதுதான் விவாதம்.
அதை காங்கிரஸ் கட்சி கூட இன்னும் அது மாதிரி நான் சொல்ற விவாதத்தை எடுத்து வைக்கல. அவங்க எப்பவும் தயாரா தான் இருப்பாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இருந்தாலும் கூட அதுல வந்து உள்ளுக்குள்ள அர்த்தம் இருக்கிறது. காங்கிரஸ் தான் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிர்கொள்ளக்கூடிய பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி தான் கடுமையா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்பட இதுவரைக்கும் எந்த காங்கிரஸ் தலைவரும் அவ்வளவு கடுமையான வச்சது கிடையாது. அது மாதிரி ரொம்ப மனதில் பட்டதை ஒரு நியாயத்தை கடுமையாக விமர்சனம் செய்கிற ராகுல் காந்தி. அதனால அவரை பார்த்தாதான் உங்களுக்கு பயமா இருக்கு. அவருடைய புகழுக்கு ஏதாவது களமுகம் கற்பித்து விட்டால், அவர் புகழை குறைத்து விட்டால் அவங்களுக்கு போட்டியே இல்லை. சார், மூன்றாவது முறையும் ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்கள் எதற்காக இதெல்லாம் பார்த்து பயப்படணும் நீங்க நினைக்கிறீங்க? 3 வருஷம் இல்லங்க, 3 தடவை இல்ல, நாங்க 10 முறை ஆண்டு இருக்கிறோம். நீங்க இந்த போபாஸ் ஊழல் சொன்ன பிறகுதான் 2004 இருந்து நாங்க 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கும்ல. அப்ப போபாஸ் ஊழல்னால வந்து அது கொள்ளக்கார கூட்டம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க மக்கள். இல்ல, அப்படி இல்லை. நீங்க வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை மக்கள் நம்பும் போது அதுக்குரிய தண்டனையை கொடுத்து விடுகிறார்கள். அது சரியோ தப்போ கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு சரி 2004 இருந்து 2009 வந்தது, ஏன் ஜெயிச்சோம் மறுபடியும்? இன்னும் சொல்ல போனா பிஜேபி பிரபலமா இருந்தது, அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர் இருந்தார் இல்லைங்களா? அவருடைய ஆட்சி போவாதுன்னு சொன்னாங்க. எல்லா கருத்து கணிப்புகளோட அடல் பிகாரி வாஜ்பாய் ஜெயிப்பார் என்று சொன்னார் 2ஆம் முறை. ஏன் தோத்து போனார் 2004? அதனால மக்கள் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார்கள் சொல்ல முடியாது. அதுக்கு இன்னதுதான் காரணம் என்றெல்லாம் நம்ம ரொம்ப குறிப்பிட முடியாது. அது எதிர்கட்சிகள் செய்கிற பிரசாரம், அதை மக்கள் நம்புகின்ற விதம், அதிலே வந்து என்ன பண்றீமா, பிஜேபி வந்து இந்த மதம், சாமி கும்பிடுறது, மதம், கோயில், இதே வச்சு அவங்க ஓரளவுக்கு ஓட்ட வாங்கிறாங்க வட இந்தியாவில். ஆனா தென்னிந்தியாவில் பலிக்கவில்லை. அவர்கள் பாய்ச்சா இன்றைய வரையில் பலிக்கவில்லை. நீங்க கர்நாடகத்தில் கொஞ்சம் பிஜேபி பலமான ஒரு இடம், அந்த இடத்துலயே என்ன பண்ணாங்க, எங்க ஆட்சி வந்தது 14 பேர் அப்படியே விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை கவுத்து விட்டாங்கல்ல. மறுபடியும் அந்த எம்எல்ஏக்கள் பதவி போயிடுச்சு, திருப்பி அதே இடத்துல நிக்க வச்சு அவங்களை ஜெயிக்க வச்சு அங்கேதான் தேர்தல் கமிஷன் மேல சந்தேகம் வருது. இந்த மாதிரியான வியூகம் எல்லாம் வந்து ரொம்ப திறன் பெற்றவர்கள் பிஜேபி சொல்றீங்க. அது உண்மைதான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து, இந்து முன்னணியில இருந்து நீங்க நிறைய அமைப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு முழு நேரம் வேலை செய்யறதுக்கான அமைப்பு ஒரு 4-5 அமைப்பு பிஜேபிக்கு இருக்கு. நம்மெல்லாம் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வேலை செய்வோம், அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம பாட்டு நம்ம தொழிலை பண்ணுவோம். அவங்க இதையே வந்து தொழிலாக ஒரு லட்சக்கணக்கான பேர் அதில் வந்து அவங்க சம்பளம் கொடுத்து, அதுக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்து, சாப்பாடு போட்டு, படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் அதில் சேர்த்து அது தொண்டர்களாக பிரச்சாரகராக வைக்கிறாங்க. சார், இதெல்லாமே தெரிந்தும் ஏன் காங்கிரஸ் இந்த மாதிரியான முன்னெடுப்பெல்லாம் எடுத்து அவர்களை இந்த மாதிரி இறங்கி பெரிய கட்சி, தேசிய கட்சி தொண்டர்களை எல்லாம் இன்னும் நிறைய சேர்த்து அவர்களுக்கு ஏன் அந்த ஆட்சி மீது ஒரு ஆசை வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஒரு அது இல்ல ஆட்சியை பிடித்துதான் ஆக வேண்டும் என்று வெறிகொண்டு அலைகின்ற கூட்டம் அல்ல நாங்கள் காங்கிரஸ் கூட்டம். நாங்க மக்களுக்கு தேசத்துக்கு விடுதலை பெற்று கொடுத்த கட்சி. இந்த தேசத்துக்காக இன்றைக்கு கட்டமைப்பு, அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்குனது காங்கிரஸ் பேர் இயக்கம். ஜவஹர்லால் நேருல இருந்து எல்லாரும், பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து அடித்தளத்தை இந்த நாட்டுக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது. பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லா வேலை வாய்ப்பு துறை எல்லாமா இருக்கட்டும். எத்தனை நீங்க பக்ரானங்கள் மாதிரி ஒரு பெரிய அணைக்கட்டை இதுவரைக்கும் எவன் கட்டியிருக்கா? நீங்க அது மாதிரி வந்து இந்தியாவில் எவ்வளவு பெரிய அணைக்கட்டுகள்லாம் கட்டி 30 கோடி மக்களா இருக்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லை நமக்கு, தெரியுங்களா? அமெரிக்காவில் வந்து கென்னடி வந்து கடல்ல கொட்டின கோதுமை எல்லாம் இந்தியாவுக்கு வரவழைச்சு நம்ம சாப்பாடா கொடுத்தோம். அந்த அளவுக்கு உணவே கொடுக்க முடியாது, தண்ணீரை. அதுக்கப்புறம் சி சுப்பிரமணியம் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் பசுமை புரட்சியை கொண்டு வந்து அது மாடர்ன் டைப்ல வந்து நம்ம நாட்டு ஜப்பான் முறையெல்லாம் வந்து கொண்டு வந்து அது மாடர்ன் டைப்ல கொண்டு வந்து தான் கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் கழிச்சு நம்ம உணவுல தண்ணீரை பெற்று இருக்கிறோம். அதுக்கு யார் வந்து பொறுப்பு? இன்னைக்கு வந்து பிஜேபி இல்ல, இப்ப 10-15 வருஷம் ஆண்டாலும் கூட இவங்க காரணம் இல்ல. அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு, காமராஜர் போன்றவர்கள் கேரளாவை எடுத்துக்கீங்க, அது கூட தண்ணீர் பெற்ற மாநிலமா இருக்கு. சமரசம் என்ன பதில் சொல்றார் பாப்போம். சார், மக்கள் நில திட்டங்களை மக்களுக்காக கொண்டு சேர்த்த ஒரு இயக்கம், 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம், அப்படிப்பட்ட காங்கிரஸ் மீது என்றோ சுமத்தப்பட்ட அந்த போஃபர்ஸ் ஊழலை இன்று திரும்ப எடுப்பது என்பது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற குற்றச்சாட்டு தான். உங்களோட கருத்து என்ன? நீங்க முதல்ல ராஜ்நியூஸ் நேயர்களுக்கு அன்பர்களுக்கும் புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் எனது நன்றியை வணக்கத்தையும் சொல்லி எனது கருத்தை பதிவு செய்கிறேன். எங்களின் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. போபர் சூழலை பற்றி இப்போ எடுக்கிறாங்க, இது அவசியமா? ஒரு கேள்வி. அவசியம் இல்லைன்றது பெரும்பாலான ஒரு கருத்து, இது அவசியம்ன்றது சிலருடைய கருத்து. ஒன்று, நீதிமன்றங்கள் எப்பொழுது வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், மண்டல அளவில், மாநில அளவில், அதற்கு பிறகு இந்திய அளவில் இருக்கிறதோ அதுவரை இது மாதிரி நடக்கும்.
ஒரு வழக்கு என்று வந்தால் அந்த வழக்கு எங்கேயாவது ஒரு தீர்ந்து விட்டால் முடிவு கட்டிவிட்டு அதோடு நிற்க வேண்டும். மேற்கொண்டு அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நியாயம் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தில் மேல்முறையீடு செய்வது தவறுன்னு சொல்றீங்களா? ஏங்க இப்போ அதுதான் மெடிக்கல்னே அப்படிதான் வந்துச்சு. முன்னையெல்லாம் எந்த நோய்க்கும் மருந்து கொடுத்தா தீர்ந்துடும். இப்போ எந்த நோய் வந்தாலும் சாகும் வரை நோயும் இருக்கும் மருந்தும் இருக்கும், உணவே மருந்து மனதே உணவுன்னு சொல்லிட்டான். இப்படி ஆயிடுச்சு காலம். எந்த நோய் தீர்ந்துடுது உடனே சொல்லுங்க. நீங்க பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சா? எல்லாமே லேட்டஸ்ட். நோயை தீராமல் பார்த்துக் கொள்வதுதான் இப்போதைய மருந்துகளோட வேலைன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அது வந்தே தேரணும். நீ நோயாளியாவே இருக்கணும், மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கணும், நீ வாழ்நாள் முழுதும் அப்படியே வாழணுன்றது முடிவாகி போச்சு. இது உலக தொடர்பு. நம்முடைய தனித்தன்மை கெட்டுவிட்டது, நம்முடைய இயற்கை வாழ்வு கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் அத்தனையும் மறைந்து விட்டது. இன்றைய தினம் உலகத்தோடு தொடர்பு வைத்து உலகத்தில் யார் யார் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த வகையில் குற்றம் குறை நல்லதுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். உடையிலிருந்து உணவிலிருந்து எல்லா கல்ச்சர் அந்த நாகரிகம் வரையில். அதனால் வந்த வெனை. நீங்கள் போவர் சூழல் எப்போவோ நடந்துச்சு, அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுச்சு. இப்போ எடுத்து அதனால் பலன் என்ன? இதனால் யாருக்கு, அதில் இருக்கிறவங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க? யாருக்கு தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? சட்டம் தன்னோட கடமையை செய்யணும், சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் இதுவெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புதுசா இவையெல்லாம் வாதங்களே தவிர நியாயங்கள் அல்ல. இங்க பல்கேரியா ஊழல்னு கொண்டு வந்தார் எங்க எம்ஜிஆர் மீது. 4.5 கோடி ஊழல்ன்ட்டு கழுத்தை கட்டி கப்பலை விட்டு அதில் எல்லாம் போட்டு 4.5 கோடி ஊழல்னு தப்பித்தவறி எம்ஜிஆர் தோத்துந்தார்னா என்ன கதியாக இருக்கும்? அதை வச்சே போட்டு உளத்தள்ளி இருப்பாங்க. ஜெயிச்சதுனால போயிடுச்சு. ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது செய்கின்ற ஊழல், அது எதிர்கட்சியானால் அது ஊழலோ குற்றமோ எதாக இருந்தாலும் அது எதிர்கட்சியானால் பலவீனமானால் அதை போட்டு மிதித்து உதைத்து அழித்து விடுவது என்பது ஒரு இயல்பாக போச்சு. அப்படி இருக்கலாமா? அதான் கேள்வி. நீங்கள் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருக்கார். இங்கே இருக்கிற ஆண்டவர் ஆள் துடிக்கிற ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் சொல்கிறார் இறந்தே விட்டார், அது சவப்பெட்டியில் வைத்திருக்கிறார்கள், பிணமாகத்தான் வருவார் சொன்னாரா இல்லையா? தப்பி தவறி இறந்துட்டு இருந்தாங்கன்னா கதி என்ன இருக்கும்? வாத பிரதிவாதங்களை பார்க்கணும். உண்மையே என்ன, உண்மையை பேசுறதே மறந்துட்டாங்க. உண்மைன்னா வாட் இஸ் தட் உண்மை அப்படின்னு கேட்குறோம். எப்பா உண்மையை சொல்லுப்பா, அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்கே மறந்து போச்சு. ஆக நடைமுறை அத்தனையும் போலித்தனம் மிகுந்து விட்டது. அதிலும் அரசியலில் சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஆட்சி நீங்க பாருங்க. அப்ப நீங்க இத்தனை வருட அந்த அரசியல் பயணத்துல அரசியல் மிகவும் மாறி இருக்கிறது, உண்மை மறைந்து இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, பொய் மட்டும்தான் இங்க பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? எல்கேஜி எல்லாம் யூனிவர்சிட்டி ஆகிவிட்டது. யூனிவர்சிட்டி எல்லாம் எல்கேஜி ஆகிவிட்டது. நீங்கள் காமராஜராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருக்கார், காமராஜர் ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர். தன் தொகுதிக்கு அழைச்சிட்டு போய் தண்டலத்தில் மக்களையும் அவரையும் சந்திக்க வச்சு, பார் முதல்வர் வந்து விட்டார், உங்கள் குறைகளை சொல்லுங்கள், நிவர்த்தி செய்யுங்க. இன்னைக்கு செய்ய முடியுமா? காமராஜர் சிலை வைத்ததே அண்ணா இல்லைங்க, அது அப்போ. அதுக்கு பிறகு மேயரை வந்த பிற்பாடு அழைப்பது ஒரு நாகரிகம், அங்கு வருகை தருவது அடுத்தது ஒரு நாகரிகம். நீங்க இதையெல்லாம் எண்ணி பார்க்கணும். எவ்வளவு கெட்டு போயிருக்குதுன்றதுக்காக சொல்றேன். நீங்க பாருங்க, கல்லும் மோதனா அதில் சிதற கல்லு கூட ரத்தத்தை உண்டாக்கும், ரத்த காயத்தை உண்டாக்கும். சிதறுதுங்களே அந்த சிதறிச்சு. கற்கண்டும் மோதினால் அந்த சிதறது கூட இனிக்கும். கவிதை நீங்க மோதல், இது இயல்பு. நீங்க அனுபவம், நான் அறிவாளின்னு சொல்லிக்கல, ஆனால் அனுபவசாலி. எனக்கு 88.
என் வாழ்நாளில் இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். இது சரியா தவறா என்று சொன்னால் இந்த நேரத்தில் இது சரி என்று சொல்வதற்கு ஒத்துக்கொள்ள மனம் வரவில்லை. நன்றி சார், நன்றி. பகலவன் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இப்ப சாரும் அதை தான் சொல்லியிருக்கிறார், இன்றைய விவாதமாகி இருக்கின்ற ஒரு விஷயமே இது தேவையே இல்லாத ஒரு நடவடிக்கை என்பதை ஒரு ஆதாரங்களோடவே சமரசமையா அவங்களோட அனுபவ பாதையை வைத்து சொல்லியிருக்காங்க. உங்களோட தரப்புல முக்கியமா செல்வம் சார் சொன்னார், சிபிஐ தன்னோட கையில் எடுத்திருக்கு, ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அது ஒரு கேஸை எடுக்க தான் செய்யும், அதை பற்றி விசாரிக்க தான் செய்யும். அதை எதற்கு கொண்டு வந்து பிஜேபியோடு முடிச்சு போடுகிறீர்கள்? அதாவது அனைவருக்கும் வணக்கம். அதாவது சிபிஐயா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அண்ணனே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது பாருங்க, விபி சிங் கொண்டு வந்தது அவர் கூடவே இருந்து சொன்னதுனால அது ஒரு நண்பக்கு தம்பியாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ சிபிஐ அண்ணன் சமரசம் அண்ணன் சொன்னாங்க, இப்போ ஏன்பா எடுக்கிறீங்க, அதை இருக்கிறவங்க எத்தனை பேர் உயிராக இருக்கிறாங்கன்னு தெரியல, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னார். இப்போ அதே தப்ப நாமளும் சொல்ல வரோம். விபி சிங் சொன்னதால தான் நம்பப்பட்டது. விபி சிங் இப்போ இருக்காரா? யாருக்கிட்ட கேட்பீங்க? அதோடு சம்பந்தப்பட்ட இறக்கும் பொழுது காங்கிரஸில் வந்து தான் இருந்தார். கேட்டுங்க, கடைசியில் சோனியா காந்தியிடம் வந்து அதுதான் சொல்ல வந்தேன். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அவர் காங்கிரஸுக்கு வந்து போனார், அதுக்கு தனி கட்சி ஆரம்பித்தார், பிரதமர் ஆனார், ஆட்சி இழந்தார், அப்படி வந்துட்டார். சரிங்களா? இப்போ அதோடு இருந்து அந்த வழக்கோடு சம்மந்தப்பட்டவங்க புலனாய்வு பண்ணுவதற்கு ஆள் இருக்கா? முதல்ல இப்போ ஆள் இல்லாத ஒரு கடையில் டீ ஆத்துற கதை தான் இப்போ இது. ஆனால் அந்த கட்சி இருக்கிறதே, கட்சி இருக்கட்டுங்க, சம்மந்தப்பட்ட விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் சாட்சி சொல்லணும்ல, அந்த சாட்சிக்காரன் நான் இல்லையே, நான் சொன்னதே பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்களே, விபி சிங் சொன்னதே பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஏதோ கார்பரேஷன் ஏதோ முரண்பாட்டில் வந்து அது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுவே பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கேஸே ஒன்றும் இல்லை, தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாரை விசாரிச்சு யாரை இப்போ தண்டனை கொடுக்க போறீங்க? ஆனால் கட்சியின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி முடியும் நீங்க சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வழக்குன்னு வந்தா சாட்சிகள் இருக்கணும். சாட்சிகள் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க இல்லைங்களா? சாட்சிகளே இல்லாம யாரை விசாரிப்பீங்க? ஒன்று. ரெண்டாவது, 10 ஆண்டு காலம் கடந்து 15ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற பாஜகவின் ஆட்சிக்கு இதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பான்மை இல்லாமல் இருந்தார்கள், மற்றவர்களுக்கு வந்து சிறுபான்மை இருந்தாங்க. இப்போ பெரும்பான்மையான ஆட்சி அதிகாரம் காங்கிரஸ் கையில் இருக்குது. இவங்க எதையுமே பேசுகிறாலும் அங்கே தடை இருக்குது. இவங்க இந்த ராஷ்டிரத்தை கொண்டு வர்றதுக்கு, ஒரே காடு ஒரே நாடு, அந்த இது எல்லாத்துக்கும் உடைக்கிறதுக்கு பெரும்பான்மை சக்திகளாக இன்றைக்கு நாடாளுமன்ற அவையிலே பேசுவதற்கான ஆட்கள் பலமாக இருக்கிறார்கள். இவர்கள் எதை கொண்டு வந்தாலும் சாத்தியப்படாது. மக்களுக்கு விரோதமான போக்கை உடைப்பதற்கு அங்கே நிறைய ஊழிகளும் சுத்திகளும் இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல, விடை சொல்ல தயாராக இல்லாத பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு காங்கிரஸ் மீது பழியை சுமத்தி அவதூறு பரப்பி மீண்டும் ஆட்சியிலே அமரலாம் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இப்படி ஒரு காரியத்தை கையாளுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அந்த எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கிறதா பிஜேபி என்ற கேள்விக்கு ஒட்டுமொத்தமா அது மட்டும் ஒரு வார்த்தை. இதுல வந்து பாஜகவை இழுக்கிறது அவ்வளவு சரியான்றது எனக்கு தெரியல. சரி, அவர் என்ன இப்ப இருக்கிறது இல்ல, பாஜக தான் இதை கொண்டு வந்து என்ன ஆதாரம் இருக்குது? அரசியல் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு வரணும். இதுக்கு முன்னாடி பாஜக இருந்துச்சு. சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இதெல்லாம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு தானா இல்ல பிஜேபியின் கைகளில் இருக்கிறதா அப்படின்றதா உங்களோட நினைப்புன்னு சொல்லுங்க. சிபிஐக்கு வந்து அப்படி ஒரு கனவு காண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த கனவு கண்டு இன்னொருத்தர் போய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டு போலீஸா இருக்கட்டும், இந்திய இராணுவமாக கூட இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் சொல்லாமல் அவர்கள் எந்த இடத்திலும் நகர முடியாது. மத்திய அரசியலோட தலையீடு இல்லாமல் நடக்கவே முடியாது. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்குன்னா சட்ட ஒழுங்குக்கு வந்து பிரச்சனைனா யாரை சொல்கிறோம்? முதல்வரை சொல்கிறோம். இப்போ காவல்துறை அவங்க செய்கிறாங்கன்னா முதல்வருக்கான தகவல் வரணும். அப்போது அதோடு கையடை இருக்குது. இங்கே எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அது போல் மாநிலத்தை ஆளுகிற அரசாங்கத்து கையிலும் இந்த இடி, சிபிஐ எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. சட்டமே அவங்க கையில் இருக்குது. அவங்க ஒருத்தர்கிட்ட தீப்பை மாற்றி சொன்னால் மாற்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாதுங்க. இதெல்லாம் நம்ப முடியுங்களா? இதெல்லாம் நம்பிக்கை நிறைய இருக்கு. அதுக்கு ஆதாரம் எதை நம்ப முடியாதுன்னு சொல்லுங்க, நான் நம்பிக்கை நான் காட்டுறேன். நீங்க சொல்லுங்க. தீர்ப்புகள் திருத்தி அமைக்கப்படுகிறது இந்த ஆட்சியில அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு ஒரே ஒரு உதாரணம் நம்ம சொல்லுவோம். ஆனா நான் சொல்லிடுறேன், அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து தண்டனை பெற்று சிறையை அனுப்பியாச்சு. குக்கா வந்து அனுப்பிட்டாரு.
இன்னொரு நீதியரசர் வந்து அந்த அம்மா அது செய்யலைன்றார். இப்போ இந்த சட்டம் சொன்னது சரியா, அந்த சட்டம் சொன்னது சரியா? அப்போ இந்த நீதியரசர் பண்ணது பொய்யா, அவரு சொன்னது உண்மையா? மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த அம்மா இறந்த பின்னாலும் அந்த வழக்கு அப்படியே இருக்கு. ஆனா சசிகலாவை வந்து முதலமைச்சர் ஆக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவர் எப்படியும் தூக்கி உள்ள போடுறது ஒரு முடிவெடுத்து, யார் எடுத்தாங்க அந்த முடிவை? அந்த முடிவை யாரு தான் எடுத்தாங்க? பிஜேபி தான் எடுத்தது. பிஜேபி எடுத்து சசிகலாவை எக்காரணத்தை கொண்டு முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுங்கிறது முடிவெடுத்து அந்த சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இவங்க சொல்லி அந்த வழக்கை பிஜேபி தன்னோட கையில இல்லங்க, நீதிமன்றத்துக்கு இவங்க உத்தரவு போட்டுதான், இவங்க சொல்லிதான், இவங்க ஆலோசனை அடிப்படையில் சசிகலாவை தூக்கி சிறையில் வைத்து நீங்க முதல் குற்றவாளி ஜெயலலிதா எடுத்து கொடுக்குறீங்க சார், அதனால அதை பிடிச்சிட்டு பேசுறாங்க. இதெல்லாம் வாழ்வாள் மாட்டலாம், வாழ்வாள் நோட்டலான்ற மாதிரி அவங்க பேசுறது அவங்க கருத்து. எந்த விஷயம், எந்த கருத்தை சொன்னாலும் ஒரு நியாயத்தோடு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. பிழை இல்லாமல் சொல்லுவதற்கு இல்லை, என்னுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இருக்கணும். நடைமுறை சாத்தியம் இல்லாத பேசுகிறது தான் நம்ம விவாதத்தில் வந்து வேண்டான்னு சொல்கிறோம். நடைமுறை சாத்திய கூறுகள் இருக்கிறது. இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு, இவர் உள்ளே போவார் பார்க்குறீங்களா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அவர் உள்ளே போகிறார். அவர் வெளியே வர மாட்டார், வராம இருக்கிறார். அப்ப நாங்க இப்ப எதை நம்புறது? ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே கோர்ட்டுக்கு வெளியில வந்து ஒரு மீட்டிங் போட்டு நாங்க வந்து மத்திய அரசாங்கத்தை பத்தி குற்றம் சாட்டுறாரு. இன்றைக்கு நீதித்துறை ஒழுங்காக நடக்கவில்லை, நீதித்துறையில வந்து நீதிபதிகள் நியமனம் செய்வதிலே நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு ஒரு முக்கியமான நீதிபதி சரி பகவான் சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்லவே விட மாட்டாங்க. அப்போ வந்து அப்ப இந்த பல தீர்ப்புகளை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறது பிஜேபி. அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த போஃபர்ஸ் ஊழல் வழக்கு என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது திரும்பவும் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது நாங்கள் தொடக்கத்திலே சொன்னது தான், பொது மக்கள் வந்து அவர்கள் மேலே அதிருப்திக்குள்ளாவதற்கான காலம் நேரமும் நெருங்கிவிட்டது. மக்கள் அவர்கள் மேலே அதிருப்தியான கருத்துக்களையும் அவர்களுக்கு எதிரான கருத்தையும் மக்களே சொல்வதற்கான காலமும் நேரமும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதை பேசி கொண்டும் இருக்கிறார்கள், விவாதம் பண்ணி கொண்டும் இருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் நடுநிலையான மக்கள் இல்லை, சாதாரண வழிப்போக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்டால் கூட பாஜகவை வந்து எதிர்கருத்து சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவங்களுடைய தேர்தல் முறை, தில்லியில் நடந்த தேர்தல் முறையாக இருக்கட்டும், பிற மாநிலங்களில் நடந்த தேர்தல் முறைகளாக இருக்கட்டும், அதில் அவர்கள் செய்த சூட்சியம் என்ன, மக்களை அவர்கள் எப்படி வழி நடத்தினார்கள், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவை அமர்த்தியிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும். இப்போது தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுடைய வாலாட்டத்தை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா பிளவுபடுத்துவதற்கான வரையறையை வரையறைத்து வைத்திருக்கிறார்கள். 3 சட்டமன்றங்களை வரையறைத்து வைத்திருக்கிறார்கள். 3 சட்டப்பேரவை இங்கே வருவதற்கான 3 மாநிலங்களாக மாற்றுவதற்கான வழி சூழ்ச்சி வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லணும்னா சென்னையை யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமிடலும் பாஜக வச்சிருக்கிறது. இதெல்லாம் யாராலும் மறுக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பல திட்டங்கள் வரையறையில் இருக்கிறது. ஆகவே பாஜகவுடைய சூழ்ச்சி வலையில் மக்கள் விழுந்துருவார்கள் என்று பாஜக விழுங்க நினைக்கிறது. ஆனால் மக்களால் எதிர்கொண்டு பாஜகவை விழுங்குவதற்கு மக்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் காங்கிரஸ் எங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுமோன்னு சொல்லி நம்ம கனவு பழிக்காமல் போயிடும்னு சொல்லிட்டு பாபர்ஸ் ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், வெத்தலைபாக்கு ஊழல், இதெல்லாம் சொல்றதுக்கான கால அவகாசம். அந்த ஊழலை எடுத்து யாரை நீங்க விசாரிச்சு யாரை சாட்சியம் சொல்லி யாருக்கு தீர்ப்பு கொடுக்க போறீங்க சொல்லி பாஜக சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க சார், செல்வம் சாரோட கருத்துக்களை கேட்கலாம். சார் சொல்லுங்க, அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் பிஜேபி இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் வந்து அவங்க இறங்கி இருக்காங்க. கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பல கேள்விகளை முன்வைக்கிறார். அவர் மீதும் கட்சியின் மீதும் களங்கத்தை ஏற்படுத்துவது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு வங்கத்துல வந்து போலி வாக்காளர்களை சேர்க்கறதுல முனைப்பா இருக்கிறாங்க. ஏன்னா ஆதார் கார்டு ஒன்று போதும், ஓட்டர்ஸ் ஐடியே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட சில பிம்பங்களை அவர்கள் கட்டமைத்து திரும்பவும் இந்த முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள். அது மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பகலவன் சார் வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைச்சாரு. உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்திபர்களுக்கு எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்திபர்களுக்கு பயமும் கனவும், அதாவது எப்போது இவருடைய கனவை தூக்கத்தை தொலைப்பது எங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை நினைத்து இவர்கள் தூக்கத்தை தொலைத்து கொடுத்தார். ரைட்டா? அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி 3
தமிழ்நாட்டை 3 பிரிக்க போறோம் 4 பிரிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு தெரியல, அவருக்கு கிடைச்ச தகவல் அதுவா இருந்தா அது ஒருவேளை நடந்தாலும் சரிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப தெலுங்கானால பிரிச்சதுனால வளர்ச்சி வேகமா இருக்குல்ல, அதனால அது ஒண்ணு தப்பு இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் தப்பி பகலவன் அதுக்கான முயற்சி எடுத்து கட்சி அந்த முயற்சி எடுக்குமானால் எனக்கு சரியானதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களால் நான் ஒரு பொருத்தா வந்தாலும் இவர்களை சமமான எதிரியாக பொருத்தம் சொல்லி சமமான எதிரியாக நாங்க கருதல. ஏன்னு கேட்டா தம்பி பகலவன் இன்றைக்கு ஆளுகிற திமுகவை ஆதரித்து பேசுகிற தம்பி இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் கடைசி வரையும் ஆதரித்து பேசுவார் என்று நான் நம்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிடைத்த கருத்துதான். ஆனா இது விடுதலை சிறுத்தைகள் கருத்துதான் இல்ல, கேளுங்க. எனக்கு கிடைத்த மிக அவர்கள் வேறு அணுகி கூட்டணிக்கு தயாராக இருப்பதாகவும் அதை அந்த கட்சியினுடைய சட்டமன்ற 2 பேரும் எதிர்ப்பதாகவும், அதனால அந்த அணியிலே கூட அவர்கள் கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பாங்க கூட சில செய்திகள் வருகிறது. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பற்றி முருகைன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்கிற எந்த பண்டிகை ஒன்றுமே காங்கிரஸ் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பதற்கு சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து பிரேக் ஆகுது நீங்க பேசுறது. இல்ல சரியா இருக்கு, நீங்க பேசுறது சரியா இருக்கு. ஓகே, பேசுங்க பேசுங்க. அதாவதுமா கோபாலகிருஷ்ண கோகுலையில இருந்து பாடுபட்ட பெரியவர்கள் இருக்காங்க. இளம் தரும் மழையின் மீது இடமிகு சிறைப்பட்டாலும் இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதர்ந்திரி கோடி இன்னல் பழிமிக்கு இடர்விட்டாலும் சுதந்திர தேவி இன்னை தொழுதிடல் மறக்கலேனே என்று யாரு கபலி தமிழ் சிதம்பரம் பிள்ளை சொன்னாங்க. அவங்க அடுத்து அமைத்துக் கொண்ட அடித்தளத்துல கடைசியில தமிழ்ல அவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல, அந்த தமிழை ஒழிப்பதற்காகத்தான் 3 மொழி கொள்கை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழை சிதைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, உங்க தமிழை தான் ஒரு பாராட்டினார், அவ்வளவுதான். குறுக்கிட்டு உங்க தமிழ் பாராட்டினார். அண்ணனுடைய தமிழை நான் அமிர்தமாய் பருகுகிறேன், அண்ணனுடைய தமிழை அமிர்தமாக பருகுகிறேன். ஆனால் அந்த தமிழை தான் ஒழிப்பதற்கும் அழித்தொழிப்பதற்கும் பாஜக கங்கணம் கட்டி கொண்டிருக்கு. சரிங்க சார், சரிங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க செல்வம் சார். சொன்னா என்ன ஒரு மொழியை தெரிஞ்ச இருக்குது. நீங்க இதுல பேசும் போது சரிங்க சார், சரிங்க சார். செல்வம் சார், நான் இரண்டாவதா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மம்தா அவர்கள் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி இருந்தாங்க, போலி வாக்காளர்களை சேர்ப்பதில் முனைப்பு காட்டுகிறது பிஜேபி. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன சார்? சகோதரி, ஒன்றே ஒன்று, எதிர்கட்சிகளிடத்தில் ஒற்றுமை இல்லை. எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை கட்டமைத்தார்கள். கட்டமைத்து ஒரு பெண் பிரச்சாரத்தை கட்டமைத்து பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை பெறுவதற்கு அவர்கள் பெரிய பிரச்சார நடக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டா, அவங்க மம்தா பானர்ஜி காங்கிரஸோட இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட இல்ல, சந்திரபாபு நாயுடு சரத்பவார் காங்கிரஸோட இல்ல, காங்கிரஸோட இல்ல. இதனால் காங்கிரஸ் கட்சியுடைய பலகீனம், எதிர்கட்சிகளுடைய பலகீனம் எல்லாம் சேர்ந்து என்ன வருதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பின் மீது இவர்களுக்கு ஒரு அசம் இருக்கிறது. ஏன்னு கேட்டா, 28 மாநிலங்கள் இந்தியாவில் 7 யூனியன் பிரதேசம் இருக்கு. 35 இடங்களையும் 8 இடங்களில் எதிர்த்து இருக்காங்க. மற்ற இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தாப்புல மேற்கு வங்காளத்தில் தேர்தல் வரப்போகுது, பீகார்ல தேர்தல் வருது, தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. இப்போ 2026 வரப்போகுது.
நாங்கள் அடுத்த தமிழ்நாட்டில் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்த்தா எங்களுக்கு ஒரு பயம். நேற்றுக்கு நேற்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க, 58 கட்சிகள் கலந்து கொண்ட ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடந்த அரசியல் கூட்டம் நடத்துறாங்க. ஒரு முதலமைச்சர், நான் என்ன சொல்றேன்னா யாரும் கட்சி நடத்தலாம், ஒரு முதலமைச்சர் அரசியலுடைய முதலமைச்சர் நடத்துற கூட்டத்துல 1000 செய்திகள் அடிப்படையில் பேசணும். 30 மாநிலங்கள் புரிதலுக்குள்ள தமிழ்நாடு 8 தொகை குறைஞ்சிரும். யார் சொன்னா எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? அதே மாதிரி முன்னணி கொள்கை என்பது தமிழ் கட்டாயம் அவசியம். சரிங்க சார், நம்ம தலைப்பை ஒட்டி வந்துடலாம். இப்ப மம்தாவோட குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? இப்படி எல்லாமே இவர்களால் கட்டமைத்து விடப்படுகிற எப்போதுதான் கலந்து முயற்சிக்காரர்கள். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வீடு என்கிற சரிங்க சார், நன்றி சார், நன்றி. என்கிற கலைதான் அவர்களுக்கு சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் முருகையன் சாரோட கருத்துக்களை கேட்டுட்டு வந்துடுறேன் சார். அதாவது ஆல்ரெடி பலவீனமா இருக்குது காங்கிரஸ் கட்சி, அதற்கு திரும்ப எழுவதற்கோ இல்ல ஆட்சி பிடிப்பதற்கோ எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை நோக்கி நாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு தூசி தட்டி எழுப்புறது, இதெல்லாம் எங்களோட நடவடிக்கையே இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு முன் வச்சு. ஏற்கனவே 52 இடங்கள் மட்டும் இருந்தோம், அதிகாரபூர்வமான எதிர்கட்சியா இல்ல. அப்புறம் 48 இடம் தான் இருந்தோம். இப்ப நாங்க 100 இடம் வந்துட்டோம்ல, 102 இடத்துக்கு இப்ப கையில வச்சிருக்கோம்ல. நாங்க கீழே ஒண்ணும் போல ஆளுங்கட்சியா இருந்தோம், மறுபடியும் கீழே போனோம், மறுபடியும் இப்ப நாங்க டபுளா மாறி இருக்கிறோம்ல. இந்த தேர்தலில் 102 இடங்களை பிடிச்சி அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் வந்ததே இந்த 15 ஆண்டுல இப்பதான். ராகுல் காந்திக்கு ஒரு அதிகாரப்பூர்வமா எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வந்திருக்கு, இந்திய நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க. சார் 60 ஆண்டு கால ஆட்சியில இருந்த ஒரு பெரிய கட்சி இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் என்ன சொல்றாரு, ரொம்ப தான் கீழே போயிட்டாங்கறாரு. பலவீனமா அவங்கள பேசவே வேண்டாம், அவங்கள பத்தி பேசவே வேண்டாம். இன்னைக்கும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல பிரதேஷ் எல்லா இடத்துலயுமே பிஜேபிக்கு எதிரான பெரிய கட்சி என்னன்னா காங்கிரஸ் தான். நீங்க மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம் நாங்க. ஏன்னா மாநில கட்சிகள் முன்னிலை வகிக்குது. ஒரு 5-6 மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் முன்னணி வகிக்கிறது. நாங்க 3வது இடத்துல இருக்கிறோம், 4வது இடத்துல கூட இருக்கோம். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் பல மாநிலங்களில் பிஜேபியை எதிர்த்து கடுமையாக போராடுகின்ற அந்த கட்சி காங்கிரஸ் தான். இந்தியாவில் இன்னைக்கு 102 இடம் எங்கிட்டாங்க இருக்கு, அவங்க 240 இடம் இருக்கு அவங்ககிட்ட, எங்கிட்ட 102 இடம் இருக்குல்ல. அப்போ ஒரு பெரிய கட்சி இல்ல. ஏன் பிஜேபி 2 இடத்துல இல்லையா? 1980 2 இடம் தாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வரலையா? அது ஏன்னா அழிஞ்சா போச்சு அது பிஜேபி. அப்ப நீங்க எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதெல்லாம் கேவலம். நீங்க அரசியல்ல யார் எப்ப மேல வருவோம், யார் எப்ப கீழே போவோம்னு தெரியாது. மக்கள் எப்ப யாரை தூக்கி போடுவார்கள் என்று தெரியாது. நீங்க ஆமா, நீங்க ராமர் கோயிலை கட்டிட்டா எல்லாம் ஜெயிச்சிடலாம். ராமர் கோயில் எங்க இருந்தது அந்த தொகுதியிலேயே ஒரு தலித் மகனை நிறுத்தி அங்க வெற்றி பெற வைத்திருக்கிறோம் இல்லீங்களா? அந்த ராமர் கோயில் கட்டுற இடத்துலயே பிஜேபிக்கு ஓட்டு போடலாங்க அந்த மக்கள். அதான் அந்த கனவு முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப நாள் அதை சொல்லியே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமர் கோயில் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு. அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாங்களா? முதல்ல அந்த ஊபி மாநிலத்துல கிட்டத்தட்ட 40-50 இடங்கள்ல தோல்வி. அவங்க முதல்ல எவ்வளவு இருந்தாங்க, இப்ப எவ்வளவு இருக்காங்க இல்லீங்களா? அவ்வளவு இடம் அந்த வெற்றி தான். ஆனா வெற்றி முகத்துல இருந்து சறுக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்களோட வாதமா இருக்கு. சொல்றேன், அதாவது நீங்க இது நீதித்துறையில எப்படி தலையிடுதுங்கிறதுக்கு நீங்க 2002 நம்ம அமித்ஷா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருந்தார். அதுக்காக மாநிலத்தை விட்டு நீங்க மகாராஷ்டிராவில் போய் பம்பாயில போய் தங்குங்கன்னு கூட இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் கட்டளை போடுற அளவுக்கு இருந்தது. அந்த கேஸ்ல இருந்து அந்த அமித்ஷாவை விடுதலை செய்த யார் தெரியுமா? கேரளாவினுடைய கவர்னரா வந்தார் இல்லையா அவரு. அந்த அந்த வழக்கை முடித்து வைத்ததற்காக அமித்ஷாவை காப்பாற்றியதற்கு பரிசு என்ன தெரியுமா? கேரளாவினுடைய கவர்னர் ஒண்ணு இல்ல, ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரா இருந்தார்ல, இப்ப அவர் இப்ப எங்க வந்திருக்காரு? பிரதமருடைய முதன்மை செயலாளர் அவர் தான். இப்போ
அப்ப அவர் வந்து ரிசர்வ் வங்கியில என்ன பண்ணிருப்பாரு அவரு? சொல்லுங்க சமரசம் சார், இதற்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? அதான் 1.5 லட்சம் கோடியை ரிசர்வ் வங்கியில் ஆபத்தான நேரத்தில் தேசத்துக்கு ஆபத்து ஏற்படும் போது பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த 1.5 லட்சம் கோடியை இதே மோடி வந்து புடுங்கிட்டு விட்டார்ல, அதை கொடுத்தது யாரு? இந்த கவர்னர் தான். இப்ப வந்து தலைமை வந்திருக்காரு பாருங்க, மோடியினுடைய அந்த செக்ரட்டரியில வந்து தலைமை செக்ரட்டரி இப்ப வந்திருக்காரு யாரு? ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் இருந்தவர். அது மாதிரி ரிசர்வ் வங்கி எல்லாமே பிளான்ட் எக்ஸிகியூட்டட் process தான் அப்படின்றது தான் அவருடைய தேர்தல் கமிஷன்ல பாருங்க. இன்னொன்னு, தேர்தல் கமிஷன்ல 7.5 லட்சம் ஓட்டு, மகாராஷ்டிரா தேர்தலில் 7.5 லட்சம் ஓட்டு, பதிவான ஓட்டுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் 7.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை காட்டுகிறது. அப்ப தேர்தல் கமிஷன் அதுக்கு என்ன பதில் சொல்லுது? சண்டிகார் தேர்தலில் வந்து ஒரு மேயர் தேர்தலுங்க, அந்த மேயர் தோத்து போனவன ஜெயிக்க வச்சது காட்டிட்டு அதே கோர்ட்டுக்கு போன பிறகு அந்த கோர்ட்டு சொல்லுது தீர்ப்பு, அந்த மேயர் பதவி வந்து நீக்கப்படும். அப்படி நீக்கப்பட்டு மறுபடியும் ஆம் ஆத்மி கட்சி அங்க வந்து மேயர் பதவிக்கு வந்தாங்க. நீதித்துறையும் தேர்தல் கமிஷனையும் தன்னை வயசப்படுத்தி தேர்தல் ஆணையமோ நீதித்துறையோ இல்ல ஈடியோ அத்தனையும் தன்வசம் வைத்திருக்கின்ற பிஜேபி இந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்கும். இல்லைங்க, முதல்ல இந்தியாவில் ஆளுங்கட்சி அது காங்கிரஸ். காங்கிரஸ் செய்யாதது பிஜேபி என்ன செஞ்சிருக்குது? புரியணும், எதுக்கு யாருக்கு எதுக்கு வழிகாட்டின்னு. இப்போ 2 பேரும் பல பிரச்சனை பேசுறாங்க. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் கலங்க உண்டு. அதான் இப்போ அவங்கவுங்க கற்பனைக்கும் விற்பனைக்கும் இந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க, செயலை பயன்படுத்துகிறாங்க, திட்டங்களை பயன்படுத்துகிறாங்க, பேச்சு பயன்படுத்துகிறாங்க. இது நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மம்தா பானர்ஜி போலி வாக்காளர்னு. நீங்கள் தானே முதல்வர், நீங்கள் தானே அந்த மாநிலத்தின் முதல்வர். ஆதார் கார்டு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? ஆதார் கார்டு இல்லாமல் ஒருத்தன் வாக்காளரை சேர்த்த முடியுமா? எப்படி போலி வாக்காளர் சேரலாம்? சேர்த்துவாங்க. என்ன நீங்கள் அங்கே செய்கிறீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா இல்லையா? நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதல்வர். நான் இங்கே எல்லாம் சர்வத சக்தி. தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்ற எதிர்வாதத்தை வைக்கிறாரே. யார் கட்டுப்பாட்டில் எது இருந்தாலும் சேர்ந்தா நீங்கள் ஆதார் கார்டு இல்லாத நபர்கள் உண்டா யாராவது? ஆதார் கார்டு மட்டும் போதும்ன்றாங்க, ஓட்டர்ஸ் ஐடி வேண்டாம்ன்றாங்க. நீங்க அவங்க கேட்கறது ஒன்று செய்யறதுன்னு ஒன்று. நீங்க எங்கேயுமே எதுவுமே நான் உங்கள் இடத்துல இருந்தால் என் பேச்சு வேறு, இங்கே உட்காந்தா என் பேச்சு வேறுன்ற மாதிரி தான். ஆளுங்கட்சி என்று சொன்னால் ஒரு கொள்கை வகுத்துக்குன்னு இதையே சரின்னுவாங்க. எதிர்கட்சின்னு சொன்னால் அதில் இருக்கிற குற்றத்தையே சொல்லின்னு இருப்பாங்க. இது ஒரு வாடிக்கையாக போச்சு. இந்தியாவின் நிலைமையே அதுதான். நீங்கள் நீங்கள் ஹாங்காங் எவ்வளோ பெரிய நாடு வருது, சைனாவினுடைய ஒரு பகுதி. அதை அனுமதித்த வெளிநாட்டு முதலீடுகளை அனுமதித்த காரணத்தினால் அந்த நாடையே இழந்தது சைனா. 100 வருஷம் குத்தகைக்கு போயிடுச்சு. நான் ஹாங்காங் போகும்போது குத்தகையில் இருக்குது. அது என்னென்னு அந்த வரலாறெல்லாம் கேட்டு அதையெல்லாம் கொண்டு வந்து நான் எம்ஜிஆர் அவரோட கொடுத்தேன். ஒரு நாடு அந்நிய செலாவணியை, அந்நிய ஆதிக்கத்தை உள்ளே நுழைய விட்டால் அது முழுங்கிவிடும் என்பதற்கு ஹாங்காங் உதாரணம். 100 வருஷம் அது இது. இந்தியா வந்த கதி ஆகுமோன்ற பயம் வந்திருக்கு. இப்போ மிகப்பெரிய பயம், மிகப்பெரிய பயம். நீங்கள் எல்லாம் எது எடுத்தாலும் இந்த முதலீடு யாருதுன்னு சொன்னால் இது வெளிநாட்டு முதலீடு, அந்த நாட்டு முதலீடு, இந்தியா அது ஒரு பெருமையாக வேறு பேசிட்டு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய தொழில் நிறுவனங்கள் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகப்படும், அப்போ பொருளாதாரமே உயரும் என்பது தானே அங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் இந்தியாவில் இருந்து கல்லை வெளியேற்றாமல் அந்த கல்லில் செய்கிற பொருளை வெளியேற்றினா உனக்கு லாபம். 4 நாள் கல் அனுப்பிச்சிட்டு 400 ரூபா கொடுத்து நீ அந்த அதனால் செய்யப்பட்ட பொருளை வாங்கினா என்ன லாபம்? மண் என்ன விலை, குடம் என்ன விலை, களிமண் என்ன விலை, அது செய்யக்கூடிய ஒரு செப்பு இதுன்னு என்ன விலை? நீங்கள் விலை இதோட சேர்த்து உங்களோட நிறைவான கருத்துக்களை வந்து ஆகையினால் இன்றைய தினம் அரசியல் எங்கே போகிறது என்று சொன்னால் எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் எந்த இதிலும் குற்றங்களே நியாயங்களாக போயிடுச்சு. குற்றங்களே நியாயங்களாக போய் அதையே நாம் வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நியாயம், இதுதான் நியாயம் என்று. அந்த நிலை மாற வேண்டும். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆள துடிக்கிற கட்சியாக இருக்கட்டும்.
மாற்றுவது யாருடைய கையில் இருக்கிறது? மக்கள் கையில் இருக்கிறது. கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் திருடனா இருப்பார். திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது. நன்றி சார். ஆகவே இன்று இருக்கின்றதுல தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய தகுதி ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடியது தவறு என்று எனக்கு தெரியுமானால் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நான் திருத்தப்படுவேன் யாராலும். நன்றி சார். நன்றி. முருகன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நிறைவான கருத்து என்னன்னா, நீங்க வந்து மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டுறாங்கன்னா அவங்க ஆளுகின்ற பொறுப்பில் இருப்பதனால்தான் அதை கண்டுபிடித்து இப்படி தேர்தல் கமிஷன் சில தவறுகளை செய்து கொண்டிருப்பதை வந்து வெளிக்காட்டுகிறது. ஏன்னா அப்படி வெளிக்காட்டும் போது ஒரு பயந்து தேர்தல் கமிஷன் அப்போவாது தன்னை திருத்திக் கொள்ளும் என்று அவர் கருதுகிறார். அதனால்தான் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் ஆளும் பொறுப்பிலே இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டு சொல்றது கூட அவரால் முடியாது. சரி. ஏன்னா அவருக்குன்னு வேண்டியவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன்ல அங்கே லோக்கல்ல இருக்காங்க இல்லையா. வெஸ்ட் பெங்காலினுடைய தேர்தல் கமிஷன் அந்த கமிட்டியில வந்து பல பேர் வந்து மம்தா பானர்ஜியுடைய ஆதரவாளர்கள். அவர்கள் சொல்றாங்க இது மாதிரிலாம் தவறு செய்யுது, எலெக்ஷன் கமிஷன் இப்படி வந்து லட்சக்கணக்கான ஓட்டை ஆயிரக்கணக்கான ஓட்டை வந்து மாத்துறாங்க, புதுசா சேர்க்கிறாங்க, ஒரே இதுல வந்து 1000 ஓட்டு இருக்குன்னா 1200 ஓட்டா மாத்துறாங்க, இல்லாத ஓட்டை இருப்பதாக காட்டுகிறார்கள். அதுக்கு வந்து ஆதார் கார்டு யார் கொடுக்குறது? அவங்க தானே கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்குன்னு வெளிநாட்டில இருந்து நம்ம வீட்டுல குடிபெயர்ந்திருக்காங்க இல்லையா, பிழைக்க வந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் கூட ஆதார் கார்டு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நீ எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கண்டிஷன்ல நீங்க அந்த மாதிரி ஓட்டை சேர்க்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. சரி, இந்த குற்றச்சாட்டை நீங்களும் முன்வைக்கிறீர்கள். நன்றி சார். செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. சகோதரிக்கா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் யானை எரிஞ்சாக்கி இருக்கிறது. அது ஒண்ணு. கருவாடு மீனவர் கடந்த மதிப்பு காலத்துக்கு மறக்காது என்று சொல்லுவார்கள். அது போல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சித்தாந்தங்களில் இருந்து விலகி போய்விட்ட காரணத்தால் அவர்கள் எவ்வளவு சொன்னாலும் சரி, மீண்டும் காங்கிரஸ் கட்சியால் இந்தியாவினை பதித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அதனுடைய விளைவு என்னென்ன விரக்தியினுடைய மனநிலையில பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சாட்டுகிறார்கள். சொல்ல போறீங்கன்னா இப்ப பார்ப்போம் விரைவில் காங்கிரசும் எதிர்கட்சி நன்றி சார். நன்றி. உதாரணம் தேர்தல் அல்ல, அரசியல் அல்ல. சரிங்க சார். நன்றி செல்வம் சார். பகலவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. பாஜகவுடைய அச்சம்தான் ஒரே தேர்தல் முறை, ஒரே வந்து காடு மேடுன்றதெல்லாம் வந்து அவங்களுடைய அச்சம் தான் காரணம் தவிர வேற எதுவுமே. அதுக்கு யாரை பார்த்து அச்சப்படுகிறார்கள்? மக்களை பார்த்து. வேற என்ன பார்த்து நான் சொன்னேன்? மக்களை பார்த்து அச்சுப்படுறாங்க. மக்களை பார்த்து அச்சுப்படுற காரணத்தினால தான் இந்த மாதிரி குளறுபடியான வேலைகளை செய்வது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வளர மாநில தலைவர்களை திட்டமிட்டு வரையறைப்படுத்துவது. சென்னை நகரத்துக்குள்ளே குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெருநகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் வடநாட்டை சார்ந்தவர்கள் தான் பெருவாரியாக இறக்குமதி செய்யப்படுறாங்க. திட்டமிட்டு செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஓட்டுகளை குளறுபடி செய்வது, மக்களை குளறுபடி செய்வது. அப்போ எதுக்கு வந்து இந்தி மொழி எங்களுக்கு கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே வேலை செய்கிறேன்னு பார்ப்பனர்கள் சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பனர்கள் நான் குஜராத்துக்கு வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் ஹிந்தி படிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அவங்க குறிப்பாக பார்ப்பனர்கள் எல்லாம் எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க? அமெரிக்காவில் வேலை செய்கிறேன், அமெரிக்காவில் போனால் எனக்கு சம்பளம் அதிகம், அங்கே சுவிட்சர்லாந்து போனால் பணம் அதிகம், ரஷ்யாவுக்கு போனால் பணம் அதிகம். இப்போ வெளிநாடுகளுக்கு போகணுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் உள்நாட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு யாரும் இங்கே படிக்கலை. நான் இங்கேருந்து படிச்சுட்டு குஜராத்துக்கு போனேன். குஜராத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. அப்போ நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? ஏன் உனக்கும் பொது மொழி எனக்கும் பொது மொழி ஆங்கிலமாக இருக்குது, அது ஆங்கிலத்துக்கு இங்கே எஸ்ன்னு சொன்னால் அங்கேயும் எஸ்ன்னு சொல்கிறான், அங்கே டஸ்ஸுன்னா இங்கேயும் டஸ்ஸுன்றான். நீ அதையும் வேணாங்கிற? இந்தியாவுக்குள்ளே பல்வேறு மொழிகள் இருக்குங்க. அது அந்தந்த மாநிலத்துக்கு சம்மந்தமான இருக்கட்டும், அது தாய்மொழியாக இருக்கட்டும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இங்கே எவ்வளோ பேர் கோடி பேர் இங்கே லட்சக்கணக்கான காலமாக இந்த மண் தோன்று காலத்துலேருந்து இங்கே இருக்கிற பிற மொழி சார்ந்தவர்கள் தமிழ் மண்ணில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள நாங்கள் யாரையாவது என்றைக்காவது தொந்தரவு பண்ணியிருக்கிறோமா? நீங்கள் எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க? ஒன்று, இப்போது இந்த ஓட்டு முறைகள்லாம் வந்து நீங்கள் மேலும் மேலும் மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும், அதிபராட்சியை கொண்டு வர வேண்டும், நீங்கள் ஒரு திட்டமிடல் வச்சுருக்கீங்க. அந்த அதிபராட்சி முறையை கடைபிடிப்பதற்கு தான் ஒரே காடு, ஒரே நாடு, ஒரே மேடு, ஒரே பள்ளம், ஒரே குடிச்சவர்னு சொல்கிறீங்க. எல்லாரையும் குடிச்சவராகணும்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் நாங்கள் வந்து நீங்கள் இது வந்து எங்கள் முப்பாட்டங்காலம் ஏமாந்ததெல்லாம்
நீங்கள் அங்கே நில்லுங்க, நீங்கள் இந்த பக்கமாக வராதீங்க, இப்படி கிராஸ் ஆகி போயிடுங்கன்னு சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் ராஜா, எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உங்களை விடுறது கிடையாது. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தொழில்நுட்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம், கணினி வயப்பட்டு தொழில்நுட்பத்தோடு கனெக்ட் ஆகிட்டு நாங்கள் இப்போ. நீங்கள் எங்களை மிஸ்ஸிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ட்ரம் கிட்ட போயிட்டு என்னென்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்க எங்களுக்கு அப்டேட் உடனே வந்துடுது. அங்கே போயிட்டு நீங்கள் ஆங்கிலம் பேச தெரியாமல் அங்கே ஹிந்தியில் பேசி பக்கத்தில் ஒன்று கேட்டு என்னப்பா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவை அசிங்கப்படுத்தினதுக்கு வேணாம், நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்குறோம், எங்களுக்கு ஹிந்தி விட்டுருங்க சார், உங்களா மாதிரி நாங்கள் அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்கிறோம். நன்றி சார், நன்றி. நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.